கார்த்திக் தீபா சீரியல்ல ஒரு குட்டி ப்ரோமோ வந்திருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோயில் வாசல்ல ஒரு அம்மா சொல்றாங்க, ராஜ சேதுபதியோட பையனை தாங்க ராஜராஜனை ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து கூட்டிட்டு போறாங்க. ஜீப்ல ஏற்றிட்டு போனதை நான் என் கண்ணார பார்த்தேங்கிறாங்க. அதை கேட்ட கார்த்தி, சரி மயில் எல்லாரும் காணுமேனு தவிச்சிட்டு இருப்பாங்க, நீங்க அவங்கள போய் சமாளிச்சுக்கோங்க, நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கார்த்தி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. கார்த்தியை பார்த்ததும் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர், யார் நீ, எதுக்கு வந்தேன்னு கேட்குறாங்க. என் மாமாவை நீங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டீங்க, எதுக்காக, காரணம் இல்லாம அரெஸ்ட் பண்ணி கூட்டி வந்தீங்கன்னு கேட்குறாங்க. போலீஸ் மேல கை வச்சா என்ன நடவடிக்கை எடுப்போம்னு தெரியுமாங்கிறாங்க. என் மாமா அப்படி ஒன்றும் தப்பு பண்ணுறவர் கிடையாது. சரி 5 நிமிஷம் எங்கள் மாமா கிட்ட பேசிட்டு போகட்டுமான்னு கேட்குறாங்க கார்த்தி. சரி சரி பேசிட்டு போ அப்படின்னு சொல்லவும் கார்த்தி ராஜராஜன் கிட்ட போய், மாமா என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க. மாப்பிள்ளை, குளத்துக்கு வந்து நான் குளிச்சுட்டு வர்றதுக்காக வந்தேன்ல, அப்போ இந்த இன்ஸ்பெக்டர் வேணும்னா தான் என்கிட்ட ரகலை பண்ணியிருக்காரு. யார் வச்ச ஆளுன்னு தெரியல, என்னன்னே என் மேலே இடிச்சாரு. ஏன் சார் இடிக்கிறீங்கன்னு கேட்டேன். தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சாரு. சாமுண்டீஸ்வரியை தப்பா பேசினாரு. அடுத்தது என் பொண்ணுங்க 4 பற்றியும் தப்பா பேசினாரு. கொச்சையா பேசினதுனால தான் என்னால் அதை தாக்கு பிடிக்க முடியல. தாங்கிக்க முடியாத கோவம் வந்துருச்சு. அதான் ஓங்கி பலாருன்னு ஒன்று அரைஞ்சிட்டேங்கிறாங்க ராஜராஜன். அவர் செஞ்சது தப்பு தானே, சரி நான் பேசி பார்க்குறேன்னு கார்த்தி இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து மறுபடியும் பேசி பார்க்குறாங்க. சார், நீங்கள் அவங்க பொண்ணுங்களை பற்றி பேசுனது தப்பல்லவாங்கிறாங்க. யோ, கூட்டம்னு இருந்தால் அதில் பொண்ணுங்கன்னு வந்தால் அதில் 4 பேர் 4 விதமாக பேசத்தான் செய்வாங்க. அதுக்காக உன் மாமன் போலீஸ்கார மேலேயே கை வைப்பானா? அவனா நானா பார்த்துடுறான் அப்படின்ட்டு இருக்காங்க இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் பேசுனதை வச்சே கார்த்தி புரிஞ்சுக்கிட்டாங்க, யாரோ சொல்லித்தான் இந்த இன்ஸ்பெக்டர் ஆடிக்கிட்டு இருக்காரு. சார், நீங்கள் யார் கையால் இருக்கீங்கன்னு எனக்கு இப்போதைக்கு தெரியல, ஆனால் இப்போ டைம் ஆகிட்டே இருக்குது. கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு எங்கள் மாமா வந்தே ஆகணும். தயவுசெய்து அவரை விட முடியுமான்னு கேட்குறாங்க. உன் மாமாவை விட முடியாது, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்கிறாங்க. கார்த்தி உடனே வக்கீலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. வக்கீல் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வர்றேன்னு சொல்லியிருக்காங்க. மாமா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வக்கீல் வந்துடுவாங்க, உங்களை ஜாமீனில் எடுத்துக்கிறேங்கிறாங்க கார்த்தி. கார்த்தி, அதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லைப்பா, கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு நேரம் தள்ளி போயிட்டே இருக்கு. 25 வருஷமா பூட்டி கிடந்த கோயிலை இன்னைக்காவது திறக்கலான்னு பார்த்தா இப்படி ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டாங்க. என்னால் தடப்படக்கூடாது, அது எப்படியாவது போய் சிறப்பாக நடத்தி கொடுத்துட்டு வாங்க. நான் எந்த நேரம் வேணாலும் வெளியில் வந்துடலாம், ஒன்றும் பயம் இல்லை, பிரச்சனை இல்லை. கோயில் விசேஷத்தை மட்டும் நல்ல நேரத்தை தவற விடாதீங்க, போங்க மாப்பிள்ள, போய் அதை பாருங்கன்னு ராஜராஜன் சொல்லவும் கார்த்தியும் மாமா சொல்றதான் சரின்னு சொல்லி இப்போ போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கோயிலுக்கு வந்திருக்காங்க. சிவனாண்டி, விருமன் 2 பேரும் அங்கே என்ன நடக்குதுன்னு கேளுங்கிறாங்க. உடனே விருமன் ஃபோன் பண்ணி, என்ன சகல, அந்த ராஜராஜனை நீங்கள் அரெஸ்ட் பண்ணி தானே வச்சிருக்கீங்க, வெளியே விடலையே அப்படின்னு கேட்கவும், நான் வெளியே விடல சகல, காப்பாத்திற்காக யாரோ மருமகனாமே அவர் வந்து கேட்டு பார்த்தாரு, என்ன சாதாரண ஆளா, என் மேலேயே கையை வச்சோம்னா நான் எப்படி விடுவேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். அப்படி இப்படி ரூல்ஸ் எல்லாம் பேசினாங்க, ஆனால் உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோன்னு சொல்லி அனுப்பிட்டேன். வெளியில் போய் ஏதோ ஒரு ஃபோன் பேசிட்டு இருந்தாப்புல, நான் வெளியே விட மாட்டேன்னு சொன்னதும் திரும்ப போயிட்டாங்கங்கிறாங்க. அப்படி போடு, இன்னைக்கு எப்படியும் கோயில் விசேஷம் நடக்க போகிறதில்ல. 25 வருஷமா நின்ன கோயிலை இன்னைக்கு இவன் வந்து எடுத்து நடத்துறதா? அதுவும் அவன் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு வந்தான்ல, அவன் தான் என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தினான். அவன் தான் இன்னைக்கு மாமனாரை வச்சு இந்த கோயிலை திறக்கிறதாவும் சவால் விட்டுட்டு போனான். அந்த குடும்பம் கேவலப்பட்டு அவமானப்பட்டு ஊருக்குள்ள அசிங்கப்பட்டு நிற்கிறத நான் பார்க்கணும் சகல. அது வரைக்கும் என்ன ஆனாலும் சரி அந்த ராஜராஜனை வெளியே விட்டுறாதீங்கன்னு கேட்குறாங்க விருமன். சகல, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் விடுவேனா? அதுவும் தவிர என் மேலேயே கையை வச்சவனா நான் சும்மா இருப்பேனா? அவனுங்களை காட்சி எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்ஸ்பெக்டர். பட்டைய கலப்புங்க, எனக்கு அதுதான் வேணும்னு சொல்லிட்டு போன வைக்கிறாங்க விருமன். என்ன விருமா, உன் சகல என்ன சொல்றாருன்னு கேட்குறாங்க சிவனாண்டி. ஏன் சகலையோ கொக்கா, அவர் மேலே கை வச்சா அவர் சும்மா இருப்பாரா? இதுதான் சான்ஸ்னா அந்த ராஜராஜனை உள்ள தூக்கி வச்சுட்டாரு. இப்போதைக்கு வெளியே விட மாட்டாரு. கண்டிப்பாக இந்த கோயில் கும்பாபிஷேகம் நின்று போயிடும். நீ நினச்சதும் நான் நினச்சதும் நடக்க போகுது. இந்த ஊருக்கு முன்னாடி அந்த சாமுண்டீஸ்வரி தலை குனிஞ்சு நிற்கத்தான் போறா, நீ ஒன்றும் கவலைப்படாதீங்கிறாங்க விருமன். ஆமாய்யா, அவள் தலை குனிஞ்சு அசிங்கப்பட்டு நின்னா தான் என் மனசாருங்கிறாங்க சிவனாண்டி. ஆனாலும் விருமாண்டி, நீங்கள் சரியான இடத்துல தான் செக் வச்சுட்டு இருக்கீங்க. இந்த சாமுண்டீஸ்வரி இந்த இடத்துல வந்து தலை குனிஞ்சு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு போனான்னா ஏண்டா இந்த ஊருக்கு வந்தோன்னு பெரிய தலைவலியோட தான் ஊருக்கு போக போறா பாருங்கங்கிறாங்க. ஆமா சிவனாண்டி, இது எத்தனை நாளாக என் மனசுல தேக்கி வச்சிருந்த பழி உணர்ச்சி தெரியுமா? எப்படியோ இன்னைக்கு நான் பழி வாங்கிட்டேங்கிறாங்க விருமன். சரி வாங்க, அங்க என்னதான் நடக்குதுன்னு நாமளும் போய் பார்க்கலான்ட்டு 2 பேரும் அங்க போறாங்க. கார்த்தி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்துடுறாங்க. வந்ததும் எல்லாரும் பதறி அடிச்சு ஓடி வந்து, எங்க ராஜராஜன் எங்க போயிட்டான், என்ன அப்படின்னு எல்லாரும் கேட்கறாங்க. ஆமா, இப்ப வந்துருவாரு, ஏதோ போலீஸ் விசாரணைங்கிற பேர்ல இப்போதைக்கு போயிருக்காரு. கோயிலுக்காக ஏதோ பர்மிஷன் வாங்கிட்டு வரணுமா, அதுக்காக இப்போ போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்காங்கங்கிறாங்க. எது, இப்போ போய் போலீஸ் ஸ்டேஷன்ல பர்மிஷன் வாங்கணுமா? ஐயோ, இந்த ராஜராஜன் என்ன இப்படி பண்ணனா, அவசரப்பட்டு போயிட்டானே, யார்கிட்டயும் எதுவும் சொல்லாம போனது பெரிய தப்பல்ல வாங்குறாங்க. பாட்டி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கும்பாபிஷேகத்தை நடத்த சொல்லிட்டாரு மாமாங்கிறாங்க. அது எப்படி நடக்கும், ராஜராஜனே இல்லாத போது இந்த கும்பாபிஷேகத்தை எப்படி யாரை வச்சு நடத்த போறீங்க? அதுவும் தவிர கவர்மெண்ட் உத்தரவு இல்லாம இதை நடத்தவும் முடியாதுன்னு விருமன் சொல்லிட்டு இருக்காங்க. எப்பா, கவர்மெண்ட் கோயிலா இருந்தாலும் நாமளும் மதிப்பா மரியாதையா தானே இந்த கோயில் விசேஷத்தை நடத்துறோம். என்ன ராஜ சேதுபதியோட மகன் இந்த கோயிலை திறந்து வச்சா நல்லா இருக்கும்னு நம்ம எதிர்பார்த்தோம். அவரும் இந்த ஒரு சோழியா வெளியில போயிட்டாரு. சரி, இப்ப யாரை வச்சு செய்யறதுங்கிறாங்க. யாரை வச்சு செய்ய முடியாது. 25 வருஷமா பூட்டி கிடந்த கோயிலை திரும்பவும் பூட்டுங்கிறாங்க விருமன். விருமா,
கோயிலை போட்டுறதுலயே குறியா இருக்கு. கோயிலை திறக்கறக்காக நாங்க என்ன பாடுபட்டிருக்கோம் தெரியுமா? நீ ரொம்ப சுலபமா போட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு இருக்கிறியே, என்ன விஷயம்? கோயிலை திறக்கிறதும் போடுறதுக்கும் காரணம் நான் கிடையாது. இதோ இங்க நிக்கிறாங்களே இந்த பரமேஸ்வரி அம்மா, இவங்க பையனால தான் கோயிலை போட்டுனாங்க. இப்போ இவங்க பையனே வந்து திறக்கிறேன்னு சொன்னாங்க. இப்போ அவரும் காணாம ஓடிட்டாரா? இவ்வளவு அசிங்கத்துக்கும் காரணம் இவங்க தான், வேற யாரும் இல்லைன்னு விருமன் சொல்லவும், என்னமோ விருமன் சொல்றதும் ஒரு வகையில நியாயம் இருக்கு. 25 வருஷமா பூட்டி கிடந்த கோயிலை இப்போ ராஜசேதுபதி ஐயா இருந்தாங்கன்னா திறந்து வச்சிருப்பாங்க. இப்போ அவரும் இல்லை. இப்போ அவரோட பையன் வந்து திறப்பாங்கன்னு நம்ம எல்லாரும் அவளோட எதிர்பார்த்தோம். அவரும் இப்போ இல்லை. இப்போ என்ன பண்றது ஒண்ணுமே தெரியலையே, குழப்பமா இருக்குதுன்னு எல்லாரும் ஆளுக்கு பேசிட்டு இருக்காங்க. என்ன பண்ண முடியும்? வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. பேசாம இழுத்து போட்ட வேண்டியதுங்கிறாங்க விருமன். சிவனாண்டி இவங்க எல்லாரும் ஆளுக்கு பாட்டியை திட்டுற மாதிரி 4 பேர்த்த செட் பண்ணியிருக்காங்க. அவங்க 4 பேரும் பாட்டியை போட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன் பாட்டி இதெல்லாம் உனக்கு தேவைதானா? ஏன் பாட்டி உங்க மகனை வச்சு இந்த கோயிலை திறந்து கும்பாபிஷேகம் சிறப்பா பண்ணி காட்டுறேன்னு சொல்லி நீங்க பஞ்சாயத்துல வாக்கு கொடுத்தீங்க. இதோ உங்க பேரை நிக்கிறாரு. இவர் கூட அந்த கோயில் சன்னிதானத்துல சத்தியம் பண்ணி கொடுத்தாரு. ஆனா உங்களால எதுவும் செய்ய முடியாம போச்சு. எல்லாத்து முன்னாடியும் நீங்க தலை குனிஞ்சு நிக்கிறதா மிச்சம். இந்த ஊர்க்காரங்களை எல்லாத்தையும் வேலையை கெடுத்து கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கீங்க. கோயிலை திறக்காம பாவம் பண்ணதுக்கு நீங்க சாமி குத்தத்துக்கு ஆளாகிடுவீங்கன்னு பேசிட்டு இருக்கும்போது பாட்டி பதறாங்க. ஆளாளுக்கு என்ன இப்படி பேசுறாங்களே முருகா, உனக்கு காது கேட்கலையா அப்படின்னு பாட்டி புலம்பிக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு வயசான சாமியார் உள்ள வராங்க. அவரை பார்த்ததும் எல்லாரும் வாயடிச்சு போய் நிக்கிறாங்க. யாருங்க நீங்கன்னு கேக்குறாங்க. நானா எங்கேயும் இருக்கிறவன், இங்க இருக்கேன். ஆமா என்ன பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு கேக்குறாங்க. கோயில் 25 வருஷமா பூட்டி கிடந்த கோயிலை இன்னைக்கு இவங்க மகனை வச்சு திறக்கிறதா சொன்னாங்க. இப்ப அவங்க மகனையும் காணோம். இப்ப யார் திறக்கிறதுன்னு ஒண்ணுமே புரியல. அதனாலதான் இப்ப எல்லாரும் என்ன செய்யறதுன்னு ஒரு குழப்பத்தோடு இருக்கோங்கிறாங்க. உங்களுக்கு யாருக்கும் எந்த சந்தேகம் குழப்பமும் வேண்டாம். ஆமா என்ன ராஜ சேதுபதியோட வாரிசு தானே இந்த கோயிலை திறக்கணும். ரத்த சொந்தம் இங்க தானே இருக்கு, அவங்கள வச்சே திறக்கலாமேங்கிறாங்க. என்ன சாமி நீங்க சொல்றீங்க, எங்களுக்கு ஒன்றும் புரியலையே, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கன்னு எல்லாரும் கேட்கறாங்க. ரத்த சொந்தமாகப்பட்ட அவங்க பேரனை வச்சு நீங்க இந்த கும்பாபிஷேகத்தை சிறப்பா பண்ணலாமே அந்த சாமியார் சொல்லவும், என்ன சாமி சொல்றீங்க, பேரனை வச்சு இந்த கும்பாபிஷேகத்தை பண்ணி முடிக்கலாமா? இது தெய்வ குத்தம் ஆயிடாதான்னு கேக்குறாங்க. சாமி சரியான நேரத்துல எங்களோட குழப்பத்தை தீர்த்து வச்சீங்க. நீங்க சொன்ன மாதிரியே ரத்த சொந்தமுள்ள வாரிசு வச்சு இந்த பரிகாரத்தை பண்ணிடலாங்கிறாங்க. ஏமா நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. சாமி நீங்களே சொல்லிட்டீங்க, இதுக்கப்புறம் எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. என் பேரை செய்யறதுல எனக்கு மனப்பூர்வமான திருப்திங்கிறாங்க பாட்டி. சாமுண்டேஸ்வரி கோபத்தோட வந்து நிக்கிறாங்க. இதை பார் கிளவி, உன் பேரனை வச்சு செய்ய நான் விட மாட்டேன். இந்த கோயிலுக்கு வாரிசு என் புருஷன், என் புருஷனோட வாரிசு சம்பந்தப்பட்ட தான் இந்த பரிகார பூஜை செய்யணுங்கிறாங்க. ஈஸ்வரி நீ என்ன சொல்றேன்னு பாட்டி கேட்கவும், என் புருஷன் இங்க இல்லாததுனால என் மாப்பிள்ள தான் இந்த பரிகாரத்தை பண்ணணும்னு கேக்குறாங்க சாமுண்டேஸ்வரி. கேட்டதும் பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதனால என்ன சாமுண்டேஸ்வரி, உன் மாப்பிள்ளையும் எனக்கு பேரன் தானே, என் பேரனே செய்யட்டுங்கிறாங்க. பாட்டி உங்க மகளோட வாரிசா இல்ல உங்க மகனோட மருமக பிள்ளையான்னு கேக்குறாங்க. சாமுண்டேஸ்வரி யாரை வச்சு செய்யணும்னு ஆசைப்படுறாளோ அவ விருப்பப்படி நடக்கட்டும்னு சொல்லிடுறாங்க. பாட்டி தந்திரமா சூழ்ச்சியா சொன்னதை புரிஞ்சுக்கிட்ட சாமுண்டேஸ்வரி என் மாப்பிள்ள தான் இந்த யாகத்துல கோரணுங்கிறாங்க. அடா எப்படியோ என்னோட விருப்பமும் நிறைவேறிடுச்சுன்னு பெருமூச்சு விடுறாங்க பாட்டி. அடியே சாமுண்டேஸ்வரி, மாப்பிள்ளைன்னு மூச்சுக்கு முன்ன ஒரு தடவை சொல்றியே, அவன் தாண்டி என் பேரன். என் பேரனே இந்த யாகத்துல உட்காந்து கும்பாபிஷேகத்தை சிறப்பா நடத்தி கொடுத்தா இதை விட வேற பெருமை எனக்கு வேணுமா என்ன? எனக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியா இருக்குன்னு நினைக்கிறாங்க பாட்டி. ஊர்க்காரங்களும் என்ன பரமேஸ்வரி பாட்டி உங்களுக்கு இது திருப்தியாங்கிறாங்க. எனக்கு திருப்தி இல்லாம இருக்குமா? ரத்த திருப்தி, இதை விட வேற எனக்கு என்ன வேணும்னு பாட்டி சந்தோஷப்படுறதா பார்த்துட்டு சரி அவங்க பேரனை வச்சே இந்த யாகத்தை நடத்திக்கலாங்கிறாங்க ஊர்க்காரங்க. சாமுண்டேஸ்வரி கார்த்தியோட கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்து, வாங்க மாப்பிள்ளை, நீங்க தான் இதுல உட்காரணும். உட்கார வேண்டிய உரிமை உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அந்த தகுதியும் உரிமையும் பெற்றவங்க நீங்க தான். உங்க மாமா உட்கார்ந்து நடத்த வேண்டிய இடத்துல நீங்க இருந்து இதை சிறப்பா நடத்தி கொடுங்கன்னு கேக்குறாங்க சாமுண்டேஸ்வரி. மயில் வாகனம் பாட்டிக்கிட்ட வந்து, என்ன பாட்டி சரியான கில்லாடி தான் போங்க, நீங்க உங்க பேரனை வச்சே இந்த கும்பாபிஷேகத்தை நீங்க சிறப்பா நடத்தி முடிச்சிருவீங்க போல இருக்குங்கிறாங்க. இல்லையா பின்ன, என் பேரன் தானே இந்த கோயிலை திறக்கிறதுக்கு இவ்வளவு முயற்சி எடுத்தான். என் பேரனால இந்த யாகம் நடக்கிறத பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குப்பா மயிலு. அவன் வந்துதான் நடத்தி வைக்கணும்னு இருந்திருக்கு, அவனாலதான் நடக்கணும்னு இருந்திருக்கும் போல இருக்கு. நடத்துட்டுங்கிறாங்க பாட்டி. ஐயர் சொல்ல சொல்ல கார்த்தி யாகத்தை நல்லபடியா நடத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருந்த விருமனுக்கு சரியான கோபம், ஆத்திரத்துல பொசு நிக்கிறாங்க. கும்பாபிஷேகத்தை ஏதாவது ஒரு வழியில தடுத்து நிறுத்தி இந்த கிழவிய பஞ்சாயத்துக்கு முன்னாடி நிறுத்தி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தணும்னு நினைச்சேன். இவ பேரன்னு வந்திருக்கிற இவனையும் அசிங்கப்படுத்தி ஓட விடலான்னு நினைச்சேன். அது நடக்காம போச்சேன்னு நினைக்கிறாங்க. கும்பாபிஷேகம் எல்லாம் சிறப்பா நல்லபடியா நடந்து முடியுது. கார்த்தியும் பாட்டிக்கிட்ட, என்ன பாட்டி உங்களுக்கு திருப்தியான்னு கேக்குறாங்க. எனக்கு எல்லாம் திருப்திப்பா, ஆனா ராசராசம் இல்லாததான் எனக்கு வருத்தமா இருக்குதுங்கிறாங்க. நான் போய் மாமாவை பார்த்து கூட்டிட்டு வரேன் பாட்டி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கிறாங்க. சரிப்பா எப்படியோ என் மகனை பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போ அப்படின்னு பாட்டி சொல்லவும், கவலைப்படாதீங்க பாட்டிங்கிறாங்க. நல்ல நாள் அதுவுமா என் பையனை இப்படி போலீஸ் பிடிச்சிக்கிட்டு போயிடுச்சுன்னு வேற சொல்றீங்களேப்பா, நினைச்சா கவலையா இருக்குதுங்கிறாங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க பாட்டி, நான் பாத்துக்கிறேன்ட்டு போறாங்க. கார்த்தி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ராஜராஜனை பாக்குறாங்க. மாப்பிள்ளை இது எல்லாமே சூழ்ச்சின்னு எனக்கு இப்பதான் தெரியுது, இவரு என்னமா பேசி கிண்டல் அடிக்கிறாரு தெரியுமாங்கிறாங்க ராஜராஜன். அப்படியே மாமா ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கார்த்தி ஒருத்தருக்கு போன் பண்றாங்க. வக்கீல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு
ஸ்டேஷனுக்கு வராங்க. அந்த பக்கமா டிஐஜி இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி காய்ச்சி எடுக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் ஆடி போயிட்டாரு. சார் மன்னிச்சிடுங்க சார், தெரியாம தப்பு பண்ணிட்டேங்கிறாங்க. சார் நீங்க சமூகத்துக்காக வேலை பாருங்க, மற்ற பணமுள்ள ஆளுகளுக்கு வேலை பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு கார்த்தி ராஜராஜனை கூட்டிட்டு போறாங்க. கோயில்ல சாமுண்டீஸ்வரி பாட்டி கிட்ட போய் சொல்றாங்க, என்ன கிளவி உன் பேரனை தள்ளி வச்சுட்டு என் மாப்பிள்ளைய யாகத்துல உட்கார வச்சுட்டேன் பாத்தியா என் சாமர்த்தியத்தைங்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி என் பேருக்கு வந்ததுல எனக்கு சந்தோஷம் தான்ங்கிறாங்க. பாட்டி சும்மா நிறுத்து, பேரங்காத, அவரு என் மாப்பிள்ளைங்கிறாங்க. உன் மாப்பிள்ளைய நீ பெருமையா வச்சிருக்கிறது எனக்கு சந்தோஷம் தான்ங்கிறாங்க. பாட்டி என்ன நடக்குன்னு நாளை பார்க்கலாம்.